Harry Potter and the Cursed Child, Act 1 Scene 3, The Hogwarts Express. இப்போ இவங்க ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்க்குள்ளே ஏறினக்கப்புறம் அங்கே நடக்க போகிற சீனை தான் பார்க்க போகிறோம். ஆல்பஸும் ரோஸும் அந்த ட்ரெயினோட கேரியேஜில் நடந்து போயிட்டுருப்பாங்களா. கரெக்டாக அப்போது ட்ராலியில் ஸ்நாக்ஸ் விற்றுட்டு வந்துட்டுருப்பாங்களா அந்த சூனியக்காரி. அவங்களோட ட்ராலி அவங்க தள்ளிட்டு வந்துட்டுருப்பாங்களா. ஏதாவது வாங்கிக்கிறீங்களா டியர்ஸ், பம்கின் பாஸ்டி, சாக்லேட் ஃப்ராக், கால்ட்ரன் கேக் அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. ஆல்பஸ் அந்த ட்ராலியில் இருக்கிற சாக்லேட் ஃப்ராக்ஸையே பார்த்துட்ருப்பானா. ஆல், நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ரோஸ் சொல்லிகிட்ருக்கோம். எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. நம்ம யாரு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிறோன்றதை பற்றி. என்னோட அம்மாவும் அப்பாவும் உன் அப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் தான் பார்த்தாங்க, உனக்கு தெரியும்ல அப்படின்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்குமா. ஸோ நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம யார் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறோன்றதை இப்போவே சூஸ் பண்ணணுமா. அதை நினச்சி பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பானா. அப்படிலாம் இல்லை, இது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். நான் கிரேஞ்சர் வீஸ்லி, நீ பாட்டர், எல்லாருமே நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நமக்கு யார் வேணுமோ நம்ம அவங்கள பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரோஸ் சொல்லிட்டு இருக்குமா. ஸோ நம்ம எப்படி டிசைட் பண்ண, எந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே போக அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. நம்ம எல்லாரையுமே ரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுப்போம் அப்படின்னு ரோஸ் சொல்லுமா. ஆல்பஸ் அங்கே பக்கத்தில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணுவான். உள்ளே பார்த்தா தனியாக பொன்னிறத்தில் நல்ல சில்வர் கலரில் இருக்கிற பொன்னிற தலைமுடி இருக்கிற ஒரு பையன் உட்காந்துருப்பான், ஸ்கார்பியஸ். அவனை தவிர அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆல்பஸ் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவானா. ஸ்கார்பியஸும் ஆல்பஸை பார்த்து திரும்ப ஸ்மைல் பண்ணுவான். ஹாய், இந்த கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு ஆல்பஸ் கேட்க போவானா. இது ஃப்ரீயாக தான் இருக்குது, நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வான். கிரேட், உனக்கு ஓகேனா நாங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளே வந்துக்கலாமா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. தட்ஸ் ஓகே ஹாய் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிட்டு இருப்பானா. ஆல்பஸ், என் பேர் ஆக்சுவலி ஆல்பஸ், ஆலுன்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். ஹாய் ஸ்கார்பியஸ், என் பேர் ஸ்கார்பியஸ் அண்ட் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரோஸை பார்ப்பானா. ஸ்கார்பியஸ் ரோஸை பார்ப்பானா. ரோஸோட ஃபேஸ் அங்கே ரொம்ப கோல்டாக மாறிட்டு வந்துட்டுருக்கும். ரோஸ் அப்படின்னு ரோஸ் சொல்லும். ஹாய் ரோஸ், உனக்கு ஃபிஷிங் பீஸ் வேணுமா அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்பானா. நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன் தேங்க்ஸ் அப்படின்னு ரோஸ் சொல்லும். என்கிட்ட ஷாக் பெப்பர் அண்ட் சம் ஜெல்லி ஸ்லக்ஸும் இருக்குது. எல்லாம் அம்மாவோட ஐடியா தான். ஸ்வீட்ஸ் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கி கொடுக்கணும் அவங்க அம்மா பாடுற மாதிரி அவன் பாடி காமிப்பானா. தென் டக்குன்னு அமைதி ஆயிடுவான். ஏன்னா இப்போ அவன் பாட்டு பாடினது ஸ்டூப்பிடான ஐடியான்னு அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. நான் சாப்பிட்றேன், அம்மா என்னை ஸ்வீட்ஸே சாப்பிட விட மாட்டாங்க, நீ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவ அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. ரோஸ் இப்போது ஸ்கார்பியஸ்க்கு தெரியாமல் ஆல்பஸை அடிக்கும். கன்ஃபெக்ஷனரி பேக்கோட கிங்கே பெப்பரிம்ப்பு தான். அண்ட் இந்த பெப்பர்மெண்ட் ஸ்வீட்ஸை சாப்பிட்டேன்னா உன்னோட காதிலிருந்து புகையாக வரும் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிட்டு இருப்பானா. பிரில்லியன்ட், அப்போ நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பானா. ரோஸ் திரும்பவும் ஆல்பஸை அடிக்கும். ரோஸ், என்னை அடிக்கிறத நிறுத்துறியா அப்படின்னு ஆல்பஸ் இப்போது கத்துவானா. நான் ஒன்றும் ஒன்று அடிக்கல அப்படின்னு ரோஸ் சொல்லுமா. நீ என்னை அடிச்சுட்டு தான் இருந்த, எனக்கு வலிக்குது அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. ஸ்கார்பியோஸோட முகமே அங்கே நொந்து போகும். என்னால் தான் உன்னை அடிக்கிறா அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வானா. என்னது அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. லிசன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஸோ உனக்கும் நான் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிட்டு இருப்பானா. நீ என்ன சொல்கிற, உனக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. நீ ஆல்பஸ் பாட்டர் அண்ட் ரோஸ் கிரேஞ்சர் வீஸ்லி அண்ட் நான் ஸ்கார்பியஸ் மேல்ஃபாய். என்னோட பேரண்ட்ஸ் அஸ்டோரியா அண்ட் ட்ராக்கோ மேல்ஃபாய். அண்ட் நம்ம பேரண்ட்ஸ்குள்ளே அவ்வளோவா ஆகாது அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வானா. இப்போ நான் ஒன்று சொன்னதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா. ரோஸோட நேம் ரோஸ் கிரேஞ்சர் வீஸ்லி, வெறும் ரோஸ் வீஸ்லி கிடையாது. உங்கள் அம்மாவோட சர்நேமான கிரேஞ்சரும் ரோஸோட நேமில் இருக்கும். ட்ரெடிஷ்னலாக இப்படி இருக்காது, ஆனால் இதை இவங்க பிரேக் பண்ணியிருப்பாங்க. ரானும் ஹெர்மோனியும் இதை பிரேக் பண்ணியிருப்பாங்க. நீ இதை ரொம்ப மைல்டாக சொல்கிற. உன்னோட அம்மாவும் அப்பாவும் டெத் ஈட்டர்ஸ் அப்படின்னு ரோஸ் சொல்லும். அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வான். ரோஸ் வேறு பக்கமாக திரும்பிக்குமா. அவள் ஏன் வேறு பக்கமாக திரும்பினான்னு ஸ்கார்பியஸ்க்கு நல்லாவே தெரியும். எனக்கு அந்த ரூமர் என்னன்னு தெரியும் அண்ட் அது போய் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வானா. அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிற ரோஸையும் டெஸ்பரேட்டாக உட்காந்துருக்கிற ஸ்கார்பியஸையும் ஆல்பஸ் திரும்பி திரும்பி பார்ப்பான். என்ன ரூமரு அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. ரூமர் என்னன்னா, என்னோட பேரண்ட்ஸ்னால குழந்தை பெற்றுக்க முடியாதா, ஆனால் என்னோட அப்பாவும் என்னோட தாத்தாவும் நல்ல பவர்ஃபுல்லான வாரிசு வேணும்னு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்திருக்காங்க. இந்த மேல்ஃபாய் லைன் அப்படியே முடிஞ்சிடக்கூடாதுன்னு. ஸோ அவங்க டைம் டர்னரை யூஸ் பண்ணி என்னோட அம்மாவை பின்னாடி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வானா. எங்கே பின்னாடி அனுப்பிச்சாங்க அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. வால்டமோட்டோட பையன் இவனு ரூமர் ஓடிட்டுருக்கு ஆல்பஸ் அப்படின்னு ரோஸ் சொல்லுமா. இப்போ ரொம்ப ஹாரிபிளான அன்கம்ஃபர்டபுளான சைலன்ஸாக அங்கே இருக்கும்.
ஆனால் இந்த ரூமர் முட்டாள்தனமாக இருக்குது, பாரு உனக்கு மூக்கு இருக்குது அப்படின்னு ரோஸ் சொல்லுமா. இப்போ அந்த டென்ஷன் அங்கே லைட்டாக பிரேக் ஆயிடுச்சு. ஸ்கார்பியஸ் சிரிச்சிடுவான் அண்ட் ரொம்பவே நிம்மதியாகவும் இருப்பான். அண்ட் இது அப்படியே எங்கள் அப்பாவோடது மாதிரியே இருக்குது. எனக்கு அப்படியே எங்கள் அப்பாவோட மூக்கு, தலைமுடி அண்ட் அவரோட பேரும் அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாலாம் இல்லை. ஐ மீன் எனக்கும் எங்கள் அப்பாவுக்குள்ளே நிறையா இஷ்யூஸ் இருக்குது. பட் ஆன் த ஹோல் டார்க் லார்டோட பையனாக இருக்கிறதுக்கு நான் பெட்டர் மேல்ஃபாயோட பையனாகவே இருந்துருவேன் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்லிட்டு இருப்பான். ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் இப்போ ஒருத்தர் பார்த்துப்பாங்களா, அவங்களுக்குள்ளே ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும், லைக் ஏதோ பாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். எஸ் வெல், நம்ம பெட்டர் வேற எங்கேயாவது போய் உட்காருவோம், கமான் ஆல்பஸ் அப்படின்னு ரோஸ் கூப்பிடுமா. ஆல்பஸ் இப்போது ரொம்ப டீப்பாக எதையோ யோசிச்சுட்ருப்பான். இல்லை எனக்கு இங்கே ஓகே தான், நீ வேணால் போய்க்கோ அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. ஆல்பஸ் நான் இங்கே வெயிட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரோஸ் சொல்லுமா. நீ வெயிட் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்டும் பண்ணலை, நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. ரோஸ் ஆல்பஸை ஒரு 2 செகண்டுக்கு நின்று பார்த்துட்டு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து கிளம்பி போயிடும். ஸ்கார்பியஸும் ஆல்பஸும் மட்டும்தான் இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்துப்பாங்களா, ஒரு மாதிரி அன்ஷூராக பார்த்துட்ருப்பாங்க. தேங்க்யூ அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வானா. இல்லை நான் உனக்காகலாம் ஸ்டே பண்ணலை, நான் உன்னோட ஸ்வீட்ஸ்க்காக தான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. அவளுக்கு ரொம்ப கோவம் வருமோ அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்டுட்ருப்பானா. ஆமாம் சாரி அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்ருப்பான். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை ஆல்பஸ்ன்னு கூப்பிடவா இல்லை ஆலன் கூப்பிட்றத ப்ரிஃபர் பண்ணுறியா அப்படின்னு ஸ்கார்பியஸ் இப்போ கேட்பானா. அவன் அதை கேட்டுகிட்டே சிரிச்சுட்டு 2 ஸ்வீட்ஸ் எடுத்து அவனோட வாய்க்குள்ளே போட்டுட்ருப்பானா. ஆல்பஸ் அப்படியே யோசிப்பான். ஆல்பஸ்ன்னு அப்படின்னு அவன் சொல்லிடுவானா. என்னோட ஸ்வீட்ஸ்க்காக இங்கே ஸ்டே பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஆல்பஸ் அப்படின்னு ஸ்கார்பியஸ் கத்திட்ருப்பானா. அவனோட 2 காதில் இருந்தும் பயங்கரமாக புகை வந்துட்டுருக்கும். வாவ் அப்படின்னு ஆல்பஸ் நல்லா சிரிச்சிட்ருப்பான் அதை பார்த்துட்டு. இதோட ஆக்ஷன் 1 சீன் 3 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே சீன் 4 போயிடலாம். இது ஒரு டிரான்சிஷன் சீன். இதுக்கப்புறம் வரப்போகிற சீன்ஸ் எல்லாமே டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எல்லாமே மாயாஜாலமாக இருக்கும். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எந்த சீன்ஸும் இருக்காது, ஆனால் ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்லேயே இதை இப்படி தாங்க எழுதியிருப்பாங்க. இதுக்கப்புறம் சீன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்காதுன்னு புக்லேயே அவங்க எழுதியிருப்பாங்க. இப்போது இவங்க ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற கிரேட் ஹாலில் நின்றுட்டுருப்பாங்க. ஆல்பஸை சுற்றி அங்கே நிறைய பேர் ஆடிட்டுருப்பாங்க. ஆல்பஸ் பாட்டர் அப்படின்னு பாடி சாப்பன்ற ஒரு பொண்ணு கத்திகிட்ருக்கும். பாட்டர் நம்ம இயரில் அப்படின்னு கால் ஜென்கின்ஸ்ன்ற ஒரு பையன் கத்திகிட்ருப்பான். அவனுக்கு அப்படியே அவங்க அப்பாவோட முடி அப்படியே இருக்குது, அவங்க அப்பாவோட முடி மாதிரியே அப்படின்னு யான் ஃபெரிட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு பையன் கத்திகிட்ருப்பான். அண்ட் அவன் என்னோட கசின் அப்படின்னு இப்போ ரோஸ் சொல்லிகிட்ருக்குமா. அவங்க எல்லாரும் இப்போ ரோஸை பார்த்துட்ருப்பாங்க. ரோஸ் கிரேஞ்சர் வீஸ்லி உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்குமா. அங்கே இருந்த ஒவ்வொரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த சார்ட்டிங் ஹேட் அவங்களோட ஹவுஸை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ரோஸோட பேர் நெருங்கிட்டு இருந்துச்சா. ரோஸுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. இந்த வேலையை நான் பல நூற்றாண்டுகளாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட தலையிலையும் நான் வந்திருக்கேன். எல்லா சுச்சுவேஷன்லையும் என்னோட வேலையை நான் விடாமல் பண்ணியிருக்கேன். என்னை உங்கள் தலையில் வைங்க, நீங்கள் எந்த ஹவுஸ்க்கு போக போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரோஸ் கிரேஞ்சர் வீஸ்லி அப்படின்னு சார்ட்டிங் ஹேட் இவ்வளோ நேரம் பாட்டு பாடிட்டு கூப்பிடுமா. ரோஸோட தலையில் அந்த தொப்பியை வைப்பாங்களா. கிரிஃபண்டோர் அப்படின்னு அந்த சார்ட்டிங் ஹேட் கத்தும். கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே உட்காந்துருப்பாங்களே கிரிஃபண்டோர் ஹவுஸ் டேபிளில், அவங்க எல்லாருமே பயங்கரமாக ரோஸ்க்காக சீர் பண்ணுவாங்க. தேங்க் டம்பிள்டோர் அப்படின்னு ரோஸ் சொல்லிட்டு வேகமாக கிரிஃபண்டோர் டேபிளை பார்த்து நடந்து போகும். தேங்க் காடுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் ரோஸ் அங்கே தேங்க் டம்பிள்டோர் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஸ்கார்பியஸ் இப்போ போய் அந்த டேபிளில் உட்காருவானா. அவனோட தலையில் அந்த தொப்பியை வைப்பாங்க. ஸ்கார்பியஸ் மேல்ஃபாய் ஸ்லிதரின் அப்படின்னு இப்போ அந்த தொப்பி கத்தும். ஸ்கார்பியஸ் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தான். அவன் லைட்டாக தலையாட்டிட்டு பாதி ஸ்மைல் பண்ணிவிட்டு பயங்கரமாக அங்கே சேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்லிதரின் டேபிளை பார்த்து நடந்து போயிடுவான். அவன் அங்கே தான் போவான்னு நமக்கு தெரியுமே அப்படின்னு பாலி சாப்மேன் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆல்பஸ் இப்போ போய் அந்த சேரில் உட்காருவானா. அந்த தொப்பியை அவனோட தலையில் வச்ச உடனே ஆல்பஸ் பாட்டர் அப்படின்னு அந்த தொப்பி பேசும். அண்டு இந்த டைம் அது ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. லைக் அதுவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போன மாதிரி இருந்தது. ஸ்லிதரின் அப்படின்னு இப்போ சடனாக கத்துமா. அந்த ஹோல் கிரேட் ஹாலே அவ்வளோ அமைதியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான அமைதி. ஸ்லிதரினா அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருந்தா அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருக்குல்ல பாலி சாப்மேன், அது ரொம்ப ஷாக் ஆகி கேட்கும், வாவ்
பாட்டர் ஸ்லிதரின்லையா அப்படின்னு கிரேக் பாக்கர் ஜூனியர்ன்ற ஒரு பையனும் ரொம்ப ஷாக் ஆகி கத்திட்டு இருப்பான். ஆல்பஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக உட்காந்துட்டு இருப்பானா. ஆனால் ஸ்லிதரின் டேபிளில் உட்காந்துருந்த ஸ்கார்பியஸ் ஆல்பஸை பார்த்து நல்லா டிலைட்டடாக ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். இங்கே வா அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பான். ஆல்பஸை பார்த்து வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஆல்பஸ்க்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக இப்போ ஸ்கார்பியஸ் பக்கத்தில் போய் உட்காந்துருவான். இது ரொம்ப தப்பாக இருக்குது, இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு ரோஸ் அங்கே கிரிஃபண்டோர் டேபிளில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கும். அண்ட் சடன்லி அந்த சீன் இப்போ அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இவங்க எல்லாருமே மேடம் ஹூச்சோட ஃப்ளையிங் லெசனில் இருப்பாங்க. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த புக்கில் இப்படி தாங்க சீன் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஹாரி பாட்டர் புக்ஸை ஃபுல்லாக படிக்காமல் ஃபுல்லாக அந்த புக்ஸ் பற்றி தெரியாமல் கர்ஸ்ட் சைல்ட் புக்கை படித்தாலோ இல்லைன்னா இந்த மாதிரி கேட்டாலோ ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். இப்போ அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிருந்திங்கன்னா இங்கெல்லாம் என்ன நடந்திருக்கும், அவங்க மைண்டில் என்ன ஓடி இருக்கும், அங்கே சுற்றி எப்படி என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணுன்னு கூட அவசியம் இல்லை. எல்லாருமே இப்போ சீனியர் ஆகிருப்பீங்க ஹாரி பாட்டர் அந்த ஸ்டோரியில். ஸோ இந்த புக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி டக்குன்னு சீன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது புக்கு கிடையாது, ஒரு நாடகத்தோட ஸ்கிரிப்டு. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் உங்களோட ப்ரூம் ஸ்டிக் பக்கத்தில் போய் நில்லுங்க, கமான் ஹாரி அப் அப்படின்னு மேடம் ஹூச் கத்திட்டு இருப்பாங்களா. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ப்ரூம் ஸ்டிக்ஸ் பக்கத்தில் பொசிஷனில் போய் நிற்பாங்க. உங்களோட கைகளை ப்ரூம் ஸ்டிக்ஸ்க்கு மேலே நீட்டிட்டு அப் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு மேடம் ஹூச் சொல்லுவாங்களா. அப் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்துவாங்க. ரோஸ் அண்ட் யானோட ப்ரூம் ஸ்டிக் டக்குன்னு அடுத்த செகண்டே அவங்களோட கைகளுக்கு பறந்து வந்துடும். யான் ஃப்ரெடரிக்ஸ்ன்றது கிரிஃபண்டோர் ஹவுஸில் ரோஸ் கூட இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அவங்க கைகளுக்கு அந்த ப்ரூம் ஸ்டிக்ஸ் அடுத்த செகண்டே பறந்து வந்தோடனே எஸ் அப்படின்னு ரோஸும் யானும் கத்திட்டு இருப்பாங்க. கமான் நவ் வேகமா அப்புன்னு சொல்லுங்க, ஃபுல்லாக மீன் பண்ணி அப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு மேடம் ஹூச் கத்திட்டு இருப்பாங்களா. அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூம் ஸ்டிக்ஸ் அவங்க கைக்கு வந்துடும், இன்க்ளூடிங் ஸ்கார்பியோஸோடது. ஆனால் அங்கே ஆல்பஸோடது மட்டும்தான் அப்படியே ஃப்ளோர்லேயே கிடக்கும். அப் 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 அப்படின்னு ஆல்பஸ் கத்திட்டே இருப்பான். ஆனால் அவனோட ப்ரூம் ஸ்டிக் நகராது. ஈவன் ஒரு மில்லிமீட்டர் கூட அது நகராது. அவன் ரொம்ப ஷாக் ஆகி அவனோட ப்ரூம் ஸ்டிக்கை பார்த்துட்டு இருப்பான். அங்கே சுற்றி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவனோட ப்ரூம் ஸ்டிக் மட்டும் இப்படி தரையிலே இருக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஓ மெர்லின்ஸ் பியர்ட், இது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், அவன் சுத்தமாக அவங்க அப்பாவை மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு பாலி சாப்மேன் கத்திட்டு இருக்கும். பாலி சாப்மேன்ற பொண்ணு கிரிஃபண்டோர் ஹவுஸ் தாங்க. ஆல்பஸ் பாட்டர் ஒரு ஸ்லிதரின்ஸ் கியூப் அப்படின்னு கார்ல் ஜென்கின்ஸ்ன்ற பையனும் கத்திட்டு இருப்பான். இந்த கார்ல் ஜென்கின்ஸ்ன்ற பையன் ஹஃபில்பஃப் ஹவுஸுங்க. இந்த விஷயம்லாம் இவங்களாம் என்னென்ன ஹவுஸுன்றதை இந்த புக்கில் வந்து ஒழுங்காக மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க பேரை போட்டு அவங்க இப்படி பேசினாங்கன்றதை மட்டும்தான் காமிப்பாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஹாரி பாட்டர் புக்கிலலாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் யார் வந்தாலுமே அவங்க யார் என்ன ஏது எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அவங்க தலைமுடி எப்படி இருக்குன்றத கூட டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ட்ராமா, அங்கே நாடகமாக நடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க, அவங்க எந்த ஹவுஸுன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம விஷுவலாகவே இப்போ மூவி பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ட்ராமாவை நம்ம தேட்டரில் பார்த்துருவோம். பட் இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரியே நான் சொல்லிட்டு போனேன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போயிடும். அதனால தான் இந்த ஒவ்வொரு பேரும் எந்த ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸுன்றதை நான் செப்பரேட்டாக சொல்லிடுறேன். ஓகே பசங்களா, பறக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு இப்போங்க மேடம் ஹூச் கத்திட்டு இருப்பாங்க. இந்த சீன் இப்போ அப்படியே சேஞ்ச் ஆகும். சடனாக ஆல்பஸ்க்கு பின்னாடி இருந்து நம்ம ஹாரி வந்துட்டு இருப்பான். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 நின்றுட்டு இருக்கோம். ஆல்பஸ்க்கு இப்போ 1 வயசு கூடிருச்சு, ஹாரிக்கும் தான். நீங்க என்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி நில்லுங்கப்பா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பான். ஏன் செகண்ட் இயர் பசங்களுக்குலாம் அப்பா கூட சேர்ந்து நிற்கிறது பிடிக்காதா அப்படின்னு ஹாரி கேட்டுட்டு இருப்பான். அங்கே இப்போ ஓவராக அட்டென்டிவாக இருக்கிற ஒரு மந்திரவாதி இவங்க 2 பேரையும் சுற்றி வந்துட்டு இருப்பாரு. இல்லை அது ஜஸ்ட் நீங்கள் ஆனால் நான் தான் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பானா. இங்கே இருக்கிற பீப்புள் பார்க்க மட்டும்தான் செய்கிறாங்க, மக்கள்லாம் பார்க்க தான் செய்வாங்க. அண்ட் அவங்கெல்லாம் என்ன தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. அங்கே ஒரு விசாடி இவங்க 2 பேரையும் சுற்றி வந்துட்டு இருப்பார்ல, அவர் இப்போ ஹாரி கிட்ட எதையோ எடுத்து கொடுத்து அதில் நம்ம ஹாரியை சைன் போட சொல்லிட்டு இருப்பாரு. ஹாரியோட ஆட்டோகிராஃப் கேட்டுட்டு இருப்பாரா. நம்ம ஹாரியும் அதில் சைன் போட்டு கொடுத்துட்டு இருப்பான். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்க எல்லாரோட கண்களுக்கும் ஹாரி ஹீரோ தானே, ஒரு மிகப்பெரிய டார்க் விசாடவே அழிச்சிருக்கான். அப்போ அவனை எவ்வளோ பெரிய ஹீரோவாக அவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ ஹாரி இப்படி ஆல்பஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பானா. அவங்க எல்லாரும் உன்னை பார்க்கல, என்ன தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி பாட்டரையும் அவரோட எதுக்கும் உதவாத டிசப்பாயிண்டிங்கான மகனை தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பானா. நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஹாரி பாட்டரையும் அவரோட ஸ்லிதரின் பையனையும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. ஜேம்ஸ் அப்போ இவங்களை கடந்து தான் அவனோட பேகை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பானா.
ஸ்லிதரின் ஸ்லிதரின் புலம்புறதை நிறுத்திட்டு ட்ரெயினில் ஏறுங்க ஸ்லிதரின் அப்படின்னு அவன் கத்திட்டு ஓடிட்டு இருப்பானா. தேவையில்லாமல் பேசாத ஜேம்ஸ் அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பானா. கிறிஸ்மஸ்க்கு உங்களை பார்க்குறேன்ப்பா அப்படின்னு ஜேம்ஸ் சொல்லிட்டு வேகமாக ட்ரெயினில் ஏறி ஓடிடுவான். ஹாரி ஆல்பஸை ரொம்பவே கன்சர்ன்டாக பார்த்துட்ருப்பான். ஆல் அப்படின்னு ஹாரி கூப்பிடுவானா. என் பேர் ஆல்பஸ், ஆல் இல்லை அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். உன்கிட்ட மித்த பசங்களாம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களா, அதனால தான் நீ இப்படி இருக்கியா? பேசாமல் நீ அங்கே இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்கோ. ஹெர்மோயினியும் ரானும் இல்லைன்னா என்னால் ஹாக்வர்ட்ஸ்லாம் சர்வே பண்ணியிருக்கவே முடியாது. சுத்தமாக நான் உயிர் வாழ்ந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் எனக்கு ரானும் ஹெர்மோயினியும் தேவையில்லை. எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கான், ஸ்கார்பியஸ் இருக்கான். அண்ட் எனக்கு தெரியும் உங்களுக்கு அவனை சுத்தமாக பிடிக்காதுன்னு. ஆனால் எனக்கு அவன் போதும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். இங்கே பாரு, நீ சந்தோஷமாக இருந்தேன்னா எனக்கு அது போதும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஹாரி சொல்வானா. நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை ட்ரெயினில் ஏற்றி விடணுன்ற அவசியம் இல்லைப்பா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு அவனோட பேக் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ஏறி போயிடுவானா. ஆனால் எனக்கு இங்கே வந்து உன்னை ஏற்றி விடணுன்னு தான் விருப்பம் அப்படின்னு ஹாரி அங்கே கத்திட்டு இருப்பான். ஆனால் அங்கே ஆல்பஸ் போயிடுவான். இப்போது ட்ராக்கோ மேல்ஃபாய் அவனோட ரோப்ஸ்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அவனோட பொன்னிற தலைமுடியை நல்லா போனி டெயில் போட்டிருப்பானா. அந்த க்ரௌட்லேருந்து எமர்ஜ் ஆகி வந்து ஹாரிக்கு பின்னாடி வந்து நின்றுட்டுருப்பான். எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு இப்போ ட்ராக்கோ சொல்வானா. ட்ராக்கோ அப்படின்னு ஹாரி கூப்பிடுவான். அந்த ரூமர்ஸ், என் பையனோட பிறப்பை பற்றின அந்த புரளி, அது போகிற மாதிரி தெரியலை. மித்த ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கார்பியஸை ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க. விடாமல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸில் நடந்த சண்டையிலேயே டைம் டர்னர்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்படின்னு ட்ராக்கோ சொல்லிட்டு இருப்பானா. ட்ராக்கோ, அந்த மாதிரி பொருளையெல்லாம் கண்டுக்காத, அப்படியே விட்டுரு, அதுவாகவே கொஞ்ச நாளில் மறைஞ்சிரும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. என்னோட பையன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அண்ட் அஸ்டோரியாவுக்கும் இப்போ உடம்பு சரியில்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பையனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ராக்கோ சொல்லிட்டு இருப்பானா. இந்த மாதிரி பொருளிக்கெல்லாம் நீ பதில் சொல்லிட்டு இருந்தேன்னா நீயே அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட மாதிரி இருக்கும். பல வருடங்களாகவே வால்டமோர்ட்டுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதா ரூமர்ஸ் பரவிக்கிட்டு தான் இருக்குது. ஸ்கார்பியஸ் ஒன்றும் இதில் ஃபர்ஸ்ட் பலிகடா கிடையாது. மினிஸ்ட்ரி இந்த விஷயத்த ரொம்ப கவனமாக கையாண்டு தான் இதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ட்ராக்கோ ஒரு மாதிரி நொந்து போய் எரிச்சலாம் முகத்தை வச்சுட்டு இருப்பான். அப்படியே இந்த சீன் சேஞ்ச் ஆகுமா. ஆல்பஸ் அவனோட கையில் பேக்கை வச்சுட்டு ட்ரெயின்குள்ளே நின்றுட்டுருப்பான். ட்ரெயின் மூவ் ஆன அடுத்த செகண்டே நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போய்க்கோ, என்கிட்ட பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஆல்பஸ் சொல்வானா. எனக்கு தெரியும், பெரியவங்க முன்னாடி நம்ம ஒழுங்காக பேசிக்கிற மாதிரி காமிச்சிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு ரோஸ் சொல்லுமா. ஸ்கார்பியஸ் இப்போ அங்கே வேகமாக ஓடி வந்துட்டுருப்பான். மிகப்பெரிய நம்பிக்கையோடையும் நல்லா பெரிய பேகை வச்சுட்டும் கையில் ஓடி வந்துட்டுருப்பான். ஹாய் ரோஸ் அப்படின்னு ஸ்கார்பியஸ் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக சொல்வானா. பாய் ஆல்பஸ் அப்படின்னு ரோஸ் அங்கே வெடுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடும். அவன் மெல்ட் ஆகிறா அப்படின்னு ஸ்கார்பியஸ் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பான். இப்போ அந்த சீன் அப்படியே சேஞ்ச் ஆகும். இவங்க எல்லாருமே இப்போது கிரேட் ஹாலில் இருப்பாங்க. ப்ரொஃபஸர் மெகானகல் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாங்க. கிரிஃபண்டோர் கியூடிச் டீமோட புது மெம்பரை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சூப்பரான புது சேசர் ரோஸ் கிரேஞ்சர் வீஸ்லி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்வாங்களா. அந்த ஹாலே பயங்கரமாக எரப்ட் ஆகும். எல்லாரும் நல்லா கைத்தட்டிட்டு இருப்பாங்க. ஸ்கார்பியஸும் அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக கைத்தட்டிட்டு இருப்பான். நீயும் அவளுக்காக கிளாப் பண்ணுறியா? நமக்கு கியூடிச்சே பிடிக்காது அண்ட் அவள் வேறு ஹவுஸ்க்காக விளையாடுறா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பானா. அவள் உன்னோட கசின் ஆல்பஸ் அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வான். அவன் எனக்கெல்லாம் கிளாப் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. இப்போ அந்த சீனை அப்படியே சேஞ்ச் ஆகும். இவங்க எல்லாருமே இப்போ போர்ஷன் கிளாஸில் இருப்பாங்க. ஆல்பஸ் பாட்டர் அவன் படிக்கட்டில் ஏறி நடக்கும்போது போர்ட்ரேட்ஸில் இருக்கிறவங்க கூட அவன் வரதை பார்த்து மூஞ்சை திருப்பிக்கிறாங்க அப்படின்னு பாலி சாப்மேன் வேணும்னே ஆல்பஸ் காதில் விழுகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆல்பஸ் அவனோட போர்ஷனை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ணணும்? பைக்கானோட கும்பா அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பானா. அவனையும் அந்த வால்டமோர்ட்டோட பையனையும் நம்ம கண்டுக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு கால் ஜென்கின்ஸ்ன்ற பையன் சொல்லிட்டு இருப்பான். இதில் கொஞ்சமாக சாலமாண்டரோட ரத்தத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரத்தத்தை ஆட் பண்ணுவானா அவனோட போர்ஷனில். அவனோட போர்ஷன் இப்போது சத்தமாக வெடிக்கும். ஓகே, இதுக்கு கவுண்டர் இன்க்ரீடியன்ட் என்ன? இதில் நம்ம என்ன இப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஸ்கார்பியஸ் கேட்டுட்ருப்பானா. எல்லாத்தையுமே அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருப்பான். இப்படியே நாட்கள் வேகமாக ஓடும். ஆல்பஸோட கண்கள்லாம் ரொம்ப டார்க் ஆகி போயிருக்கும். அவனோட முகமே ரொம்பவே ஒட்டி போயிருக்கும். ஆனால் ஸ்டில் அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான பையனாக தான் இருப்பான். ஆனால் அதை ஒத்துக்க அவன் கொஞ்சம் கூட ட்ரையே பண்ணலை. இப்போ ஆல்பஸ் திரும்ப பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 அவனோட அப்பா கூட இருப்பான். அவங்க அப்பா அவனை சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. எல்லாமே ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அவங்க 2 பேருக்குமே இன்னும் 1 வயசு கூடி இருக்கும். 3rd இயர், ரொம்ப பெரிய வருஷம். இந்தா
ஹாக்ஸ்மேடுக்கு போகிறதுக்கான உன்னோட பெர்மிஷன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம ஹாரி ஆல்பஸ் கிட்ட கொடுத்துட்ருப்பான். எனக்கு ஹாக்ஸ்மேடே பிடிக்காது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்டு இருப்பான். நீ இன்னும் அந்த பிளேஸ்க்கு போனதே கிடையாது, இது வரைக்கும் நீ பார்க்காத இடத்த எப்படி உன்னால் வெறுக்க முடியும் அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஏன்னா அந்த இடம் முழுக்க ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஆல்பஸ் அந்த பெர்மிஷன் ஃபார்ம் இருக்கும்ல அதை கையில் போட்டு கசக்கிக்கிட்டு இருப்பான். கமான் ஆல்பஸ், அதுக்கு நீ ஒரு சான்ஸ் கொடு. நீ மட்டும் அங்கே இருக்கிற ஹனி டியூக்ஸ் கடைக்கு போய் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அங்கே இருக்கிற நட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நீ அதை விடவே மாட்ட. ஆல்பஸ் வேண்டாம் அப்படி பண்ணாத அப்படின்னு ஹாரி இப்போ சடனாக கத்துவானா. ஏன்னா ஆல்பஸ் அவனோட மந்திரக்கோலை அந்த பெர்மிஷன் ஃபார்ம் இருக்குல்ல அதை பார்த்து நீட்டி இன்சென்டிவ் அப்படின்னு கத்துவானா. அந்த பேப்பர் இப்போது வேகமாக எரிய ஆரம்பிச்சிடும். எதுக்காக இப்படி முட்டாள்தனமாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹாரி கேட்பானா. உண்மை என்னன்னா இது வேலை செய்யும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, இந்த ஸ்பெல்லில் நான் ரொம்ப ரொம்ப டெரிபிளாக இருப்பேன் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்டு இருப்பான். ஆல்பஸ், நான் ப்ரொஃபஸர் மெகானகல் கிட்ட அவுல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நீ எப்போவுமே தனியாக இருக்கிறதா அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நீ லெசன்ஸ்லேயும் கோஆப்ரேட் பண்ண மாட்டியாமா, நீ ஷோராக தான் சொல்கிறியா உனக்கு அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா. அதுக்கு என்னப்பா பண்ண சொல்கிறீங்க? என்னை பாப்புலர் ஆக்கிக்கிறதுக்கு என் மேலே ஏதாவது மேஜிக் நான் போடணுமா? புது ஹவுஸ்க்கு போகிறதுக்கு என்னை நானே கான்ஜூர் பண்ணிக்கணுமா? இல்லைனா பெட்டரான ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு நான் என்னை டிரான்ஸ்ஃபிகர் பண்ணிக்கணுமா? பேசாமல் என் மேலே ஏதாவது ஒரு ஸ்பெல்லை போடுங்கப்பா. உங்களுக்கு நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி என்னை மாற்றிடுங்க. நம்ம 2 பேரும் அப்போவாவது ஓகேவாக இருப்போம். நான் பெட்டர் இங்கேருந்து கிளம்புறேன், ட்ரெயினில் ஏறணும், நான் போய் என்னோடய ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பஸ் ட்ரெயினில் ஏறிடுவானா. ஸ்கார்பியஸ் உட்காந்துருக்கிற கம்பார்ட்மெண்ட்குள்ளே போய் அவன் பக்கத்தில் உட்காருவானா. ஸ்கார்பியஸ் அவன் பக்கத்தில் பேகை வச்சுட்டு ரொம்பவே மரத்து போய் உட்காந்துருப்பான். ஆல்பஸ் வந்ததை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனாலும் அதே சமயம் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பான். ஸ்கார்பியஸ், நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. ஸ்கார்பியஸ் எதுவுமே சொல்ல மாட்டான். ஆல்பஸ் ஸ்கார்பியஸோட கண்களை ரீட் பண்ண ட்ரை பண்ணுவான். உங்கள் அம்மா அவங்களுக்கு இப்போ ரொம்ப உடம்பு மோசமாகிருச்சா அப்படின்னு அவன் கேட்பானா. எந்த அளவுக்கு மோசமாக ஆகணுமோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வான். நீ எனக்கு லெட்டர் போடுவேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. எனக்கு லெட்டரில் என்ன எழுதுறதுனே தெரியல அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வான். எனக்கும் இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். எதுவும் சொல்லாத அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வானா. என்னால் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பானா. அவங்களோட இறுதி சடங்குக்கு வந்துடு அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வான். கண்டிப்பாக அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான். அண்ட் என்னோட நல்ல ஃப்ரெண்டாயிரு அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வான். அண்ட் இப்போது அந்த சீன் அப்படியே மாறும். இவங்க எல்லாருமே இப்போ திரும்ப கிரேட் ஹாலில் இருப்பாங்க. சார்ட்டிங் ஹேட் செரிமோனி நடந்துகிட்ருக்கும். ஹாரி பாட்டர் அண்ட் ஜின்னி பாட்டரோட கடைசி பொண்ணு ஜேம்ஸ் சீரியஸ் பாட்டர் அண்ட் ஆல்பஸ் செவரஸ் பாட்டரோட தங்கச்சி லில்லி பாட்டர் அந்த சேரில் போய் நடுவில் உட்காரும். அந்த தொப்பியை அதோட தலையில் வைப்பாங்க. கிரிஃபண்டோர் அப்படின்னு அந்த சார்ட்டிங் ஹேட் கத்தும். எஸ் அப்படின்னு லில்லி ரொம்ப சந்தோஷமாக கிரிஃபண்டோர் டேபிளை பார்த்து ஓடும். கிரேட் அப்படின்னு ஆல்பஸ் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். அவன் நம்மக்கிட்ட வருவானா நீ நினச்ச? பாட்டர்ஸ்லாம் ஸ்லிதரின்ல இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் நான் இருக்கேனே அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு அப்படியே நல்லா கீழே குனிஞ்சு உட்காந்துருவானா. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. நான் ஒன்றும் அதை சூஸ் பண்ணலை, உங்களுக்கு தெரியும்ல, நான் ஒன்றும் அவரோட பையனாக இருக்க சூஸ் பண்ணலை அப்படின்னு ஆல்பஸ் கத்திகிட்ருப்பான். இதோட ஆக்ட் 1 சீன் 4 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம சீன் 4 வரைக்கும் முடிச்சிருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. தேட்டரில் உட்காந்து ஒரு ட்ராமாவை நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? டக்கு டக்குன்னு அங்கே சீன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வேறு வேறு சீனில் நடிச்சிட்ருப்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து புக்கு கிடையாது, ஸ்கிரிப்டை தான், அந்த ட்ராமாவோட ஸ்கிரிப்டை தான் இவங்க புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹாரி பாட்டர் புக்கு மாதிரி கண்டிப்பாக இது இருக்காது. இன்னுமே இந்த புக்கில் நம்ம நிறையாவே பார்ப்போம். உங்கள் எல்லாருமே நான் அடுத்த சீனில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye. Tales by Minnie.